ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வந்து டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ இது நம்ம வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம். தேர்டு ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர்ஸ் அல்லது டெசிமல் நம்பர் சிஸ்டம். இந்த டெசிமல் டெசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே டெசி அப்படின்னாவே 10ன்னு அர்த்தம். டெசின்னு பார்த்தீங்கன்னாவே அது 10. அப்போது இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டமில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரை இருக்கும். அப்போ டோட்டலாக 10 நம்பர்ஸ். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேடிக்ஸ் அல்லது பேஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு டெசிமல் நம்பர் சிஸ்டமுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 10. நாம் வந்து பேஸை என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 0லேருந்து 9 வரையும் இந்த நம்பர் சிஸ்டமில் நாம் வந்து டிஜிட்ஸாக யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 527 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஒரு டெசிமல் நம்பர். இதனுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வித் ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட எழுதுகிறேன். இப்போது சேம் நம்பர் எடுத்துப்போம். 527 டாட் சம் 753ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பக்கத்தில் போடுறேன் பாருங்கள் 5. ஸோ இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் 527.753. ஸோ இது வந்து இன்டிஜர் பார்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ இது இன்டிஜர் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா அந்த பிளேஸ் வேல்யூ சொல்லுவோம். ஸோ இது வந்து பொசிஷன் வந்து 0th பொசிஷனில் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஸோ இதே போல் ரைட் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது -1 பொசிஷன், இது -2 பொசிஷன், இது -3 பொசிஷன். ஸோ இந்த சிஸ்டமுடைய பேஸ் வந்து 10 அப்படின்றதுனால நம்ம ஒவ்வொரு பிளேஸ்க்கும் எப்படி சொல்லுவோம்னா இப்போ 7 அப்படின்ற நம்பர் வந்து என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் என்ன 10, அதனுடைய பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 0. அப்போ 10 பவர் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இந்த 2 அப்படின்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் என்ன 10, இதோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இதனுடைய பிளேஸ் வந்து 10 பவர் ஆஃப் 1, இதனுடைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பவர் ஆஃப் 2. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதை ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போவோம். இதுதான் வந்து நம்ம டெசிமலில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 பவர் ஆஃப் -1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 பவர் ஆஃப் -2, இது 10 பவர் ஆஃப் -3. இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மேக்ஸில் அதாவது நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் டெசிமல் நம்பர். ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 3லேருந்து வருவோம். ஸோ 753 இப்போ 3. ஸோ இங்கே என்ன இருக்குது 5 இன்னொரு எழுதுகிறேன் பாருங்க 527.753. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 into ஸோ இதனோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது வந்து பொசிஷன் வந்து -1 -2 -3. இது 0 1
2 பொசிஷன். இதனோட பேஸ் வந்து 10. ஸோ அப்போது நம்ம 3 into 10 to the power of -3 அப்படின்னு நம்ம போடுவோம். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 5 into, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 into 10 to the power of -2. 5 into 10 to the power of -2. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 7 into 10 to the power of -1. ஸோ அதே போல் இது பார்த்திங்கன்னா 7 into 10 to the power of 0. ஸோ அடுத்தது 2 into 10 to the power of 1. ஃபைனலாக 5 into 10 to the power of 2. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7, இது 2, இது 5. ஸோ இங்கே வந்து 7. ஸோ வெர்டிக்கல் லைன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 7. ஸோ இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் வந்து திரும்ப இந்த நம்பரே நமக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். இது வந்து 3 into 10 to the power of -3னா 3 divided by 1000 வரும். அப்போ 0.003. இது 5 divided by 0. அதாவது 5 divided by 100 வரும். அப்போ 0.05 வரும். இது 7 divided by 10 வரும். அப்போ 0.7. ஸோ இது வந்து 7 into 10 to the power of 0 1. அப்போ 7 தான் வரும். 7.0 வரும். இது 2, அப்போ 20 வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 வரும். இது 500.0.0. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் 527.753. இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பரை நம்ம எழுதுவோம். அப்போ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு டெசிமல் நம்பர்னுடைய பேஸ் வந்து 10. இதில் என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குன்னா 0 to 9 வரை இருக்கும். ஸோ இதனுடைய பொசிஷன், அதே போல் இதனுடைய பிளேஸ் வேல்யூ நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒன்ஸு, இது 100, இது வந்து 1000, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 போயிட்டுருக்கும். அதே போல் ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் 10 to the power of -1, 10 to the power of -2, 10 to the power of -3 போகும். ஸோ இதுதான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் நம்பர் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம். செகண்ட் நம்பர் சிஸ்டம் பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ இப்போ அதுவும் நம்ம பார்ப்போம். செகண்டு பைனரி. பைன்னு பார்த்தீங்கன்னா பை அப்படின்றது என்னன்னா 2 அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ். பைனரி நம்பர் சிஸ்டம். பை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பை அப்படின்றது என்ன 2. பை அப்படின்னு என்ன 2. அப்போ டோட்டலாக இதில் 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால இதனுடைய ரேடிக்ஸ் அல்லது இதனுடைய பேஸ். ரேடிக்ஸ் அல்லது பேஸ் 2. அப்போ 2னா மீனிங் என்ன? டோட்டலாக 2 நம்பர்ஸ் தான் இதில் இருக்கும். என்னென்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், 1 இருக்கும். 0 இருக்கும், 1 இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு டிஜிட்டும் இங்கே நம்ம டிஜிட்னு சொல்லாமல் பைனரியில் மட்டும் நம்ம பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து நமக்கு 0s and 1s தான் இருக்கும் ஒரு பைனரி நம்பரில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு பைனரி நம்பர் எழுதுகிறேன் பாருங்கள். 10101.101 இப்படின்னு ஒரு பைனரி நம்பர் இருக்குது. இது வந்து ஒரு பைனரி நம்பர். இதனுடைய பொசிஷன், இதனுடைய பிளேஸ் வேல்யூ பார்க்கலாம். இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இங்கே 5. -1, -2, -3. ஆக்சுவலாக நம்ம டெசிமல் நம்பரில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஓகே தான். பட் அங்கே டெசிமல் நம்பரில் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 இருந்ததுனால நம்ம 10 power of 0 எழுதணும். பட் இங்கே வந்து பேஸ் வந்து 2. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து 2 power of 0, இது 2 power of 1. ஸோ இதனுடைய பிளேசஸ் நம்ம சொல்கிறோம். நம்ம அங்கே என்ன சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakhன்னு சொல்லிட்டு போவோம். பட் இங்கே பைனரி நம்பரில் எப்படி சொல்லுவோம்? 2 power of 0, 2 power of 1, 2 power of 2, 2 power of 3, 2 power of 4, 2 power of 5. அதே போல் இங்கே 2 power of -1, 2 power of -2, 2 power of -3. ஸோ இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 power of 0 நம்ம 1ன்னு சொல்லுவோம். 2 power of 2 என்ன சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோம். இது 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வரும். அடுத்தது 16,
அடுத்தது 32 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/2, அதே போல் இங்கே 1/4, இங்கே 1/8 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே நம்ம டெசிமலில் வந்து 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh சொல்கிற மாதிரி இங்கே என்ன சொல்லணும்? 1, 2, 4, 8, 16, 32 அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு வர என்ன ஆகுதுன்னா நம்பர் வந்து டபுள் ஆகிட்டே போகுது பாருங்க. 1 வந்து 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 வந்து 32 ஆகுது. ஸோ இதுதான் வந்து பைனரி நம்பர்ஸ்னுடைய பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது பிளேசஸ் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் அதே போல் இன்வெர்ஸில் போயிட்டு இருக்கும். 2, 4, 8 அடுத்து 1/16, 1/32 நமக்கு போயிட்டு இருக்கும். இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இன்வெர்ஸில் போயிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இப்போ ஆக்ட் அப்படின்னா ஆக்ட்னா 8ன்னு அர்த்தம். ஸோ ஆக்ட்னா என்ன? 8. அப்போ இதனுடைய பேஸ் அல்லது ரேடிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. பேஸ் ஆர் ரேடிக்ஸ் 8. அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? டோட்டலாக 8 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ எங்கேருந்து எங்கே வரையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ் நம்ம 6ன்னு வச்சுக்கலாம். டோட்டலாக எங்கேருந்து எங்கே வரையும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 வரையும் தான் இருக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ ஒரு ஆக்டல் நம்பர் சிஸ்டமில் 0 to 7 தான் நமக்கு வரும் நம்பர்ஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எழுதிக்கலாம் நம்ம 5, 6, 3. இது வந்து ஒரு ஆக்டல் நம்பர். ஸோ நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் கூட நம்ம எழுதிக்கலாம் 0.42 அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆக்டல் நம்பர். ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 போடணும் நம்ம. இப்போ இதனுடைய பொசிஷன், இதனுடைய பிளேஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே போல தான். இது 0, 1, 2. இங்கே -1, -2ன்னு போயிட்டு இருக்கும். அப்போ இதனுடைய பிளேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 power of 0, 8 power of 1, 8 power of 2 இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இது வந்து 8 power of 0, இது 8 power of 1, 8 power of 2. அதே போல் இங்கே 8 power of -1, 8 power of -2 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வேல்யூவில் மாற்றினா உங்களுக்கு தெரியும். அப்போ டெசிமலில் நம்ம 1s, 10s, 100, 1000 சொன்னோம். பைனரியில் வந்து 1, 2, 4, 8, 16 சொன்னோம். இங்கே வந்து 1, 8, 64ன்னு சொல்லுவோம். 1, 8, 64 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/8, 1/64 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடிய நம்பர் தான் வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் நம்பர் சிஸ்டம். அதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஃபோர்த் நம்பர் சிஸ்டம் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஹெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, டெசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசின்றது 10. அப்போ ஹெக்ஸாடெசிமல்ன்றது என்ன? 16. 10 + 6ன்றது 16. அப்போ ஹெக்ஸாடெசிமல் ஸோ ஹெக்ஸானா என்ன? ஹெக்ஸ்னா 6, டெசினா 10. அப்போ டோட்டலாக ஹெக்ஸாடெசிமல்னா என்ன? 16. அப்போ இதனுடைய பேஸ் அல்லது ரேடிக்ஸ், இதனுடைய பேஸ் ஆர் ரேடிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6ன்னு வச்சுப்போம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். 16. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 0லேருந்து 15 வரையும் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9க்கு அப்புறம் 10 இருக்கு. ஸோ இந்த 10 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏ, பி, பின்றது 11, சி, டி, அதே போல் இ, அப்புறம் எஃப். ஸோ இப்போ ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10, பின்றது 11, சின்றது 12, டின்றது 13, அதே போல் இன்றது 14, எஃப்ன்றது 15. ஸோ ஏன் நம்ம 10 யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் 10 போட்டிங்கன்னா அது வந்து இந்த 10வா அல்லது 10ன்ற நம்பரா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம ஏ போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 12 அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ 12 அப்படின்னு எடுத்தோம்னா இது இந்த 1ம் 2ம் சேர்ந்து வரக்கூடிய நம்பரா அல்லது 12 அப்படின்ற நம்பரான்றத நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 12 நம்ம சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதே போல் ஏலேருந்து எஃப் வரைக்கும். இப்போ இதில் ஒரு நம்பரை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும், இதனுடைய பிளேஸ் வேல்யூ எப்படி இருக்கும்ன்ற நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே போடுறேன் 2 a டாட் சம் 5cன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர், பேஸ் வந்து 16. அப்போ இதனுடைய பொசிஷன் என்ன, இது ஏன்ற பொசிஷன் வந்து 0, 2 அப்படின்றது 1, அதே போல் 5ன்றது -1, இது -2, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் 2 லெஃப்ட் சைடு வரும்போது 2 3 4 போய்கிட்டு இருக்கும், ரைட் சைடில் வரும்போது -1 போயிட்டு இருக்கும். இதனுடைய பொசிஷன் என்ன, இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்ன, 16 பவர் ஆஃப் 0, இது 16 பவர் ஆஃப் 1, அதே போல் ரைட் சைடில் 16 பவர் ஆஃப் -1, 16 பவர் ஆஃப் -2 இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன, இது வந்து 1, இது 16, அதே போல் இங்கே 1/16, இங்கே பார்த்தீங்கன்னா 1/16 ஸ்கொயர் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 நம்பர் சிஸ்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 நம்பர் சிஸ்டம் தான் நான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். அதனால இந்த 4 நம்பர் சிஸ்டம் மட்டும் பார்த்தா நமக்கு போதும். இது இல்லாமல் நமக்கு வந்து குவார்ட்டரி, அப்புறம் வந்து டெரிட்டரி, இந்த மாதிரி நம்பர் சிஸ்டமும் இருக்குது. பட் எனிவே நாம் வந்து அதை படிக்கிறது போகிறது கிடையாது. அதே போல் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நம்ம சிலபஸ்லேயும் அது கிடையாது. அதனால் இந்த 4 நம்பர் சிஸ்டம் மட்டும் நம்ம இதனுடைய கன்வர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கன்வர்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.